விஜய் வந்தால் நல்லா தான் இருக்கும். ஆனால் விஜய் ஜெயிப்பாருன்னா அது தெரியாது, மாட்டார், ஜெயிக்க மாட்டார். வந்தால் நல்லாயிருக்கும். நீங்கள் ஓட்டு போடுவீங்களா? அது நாங்கள் கஷ்டங்க, போடுறது கஷ்டங்க. நாங்கள் எப்பயுமே திமுகவுக்கு தாங்க போடுவோம். நாங்கள் எப்பவுமே அதிமுகவுக்கு தாங்க போடுவோம். அப்போ விஜய் வந்ததுனால திமுகவுக்கும் அதிமுகவும் லீவ் விட்டு வீட்டுக்கு அனுப்பிச்சிடலாமா களத்துலேருந்து? இப்போ பத்திரிகையாளர்களுக்கு என்ன சார் இருக்குது நாட்டில் பாதுகாப்பு? எந்த ஆட்சி காலத்துலையும் இல்லை. நாங்களே இவ்வளோ பேசுகிறோம். இவர் என்ன சார் பேசுகிறாரு? இவர் என்ன பண்ணுறாரு? அரசுக்கு எதிராக மத்திய அரசுக்கோ மாநில அரசுக்கோ என்ன பண்ணிட்டார் இவர்? ஒரு திரும்ப கூட எதிர்த்து இவர் போடல. இந்த படத்தில் சொல்லுது, வீரமான கதை ஒன்று சொல்லட்டுமான்னு. எங்கே கரூர் சம்பவத்தை காட்டி சொல்லுங்க பார்க்கலாம். வீரமான கதை நாங்கள் தான் பார்த்தோமே இவர் வீரத்தை, இவர் எப்படி ஓடி வந்தாருன்னு. இறந்தவங்களை வீட்டில் போய் அங்கே போய் பார்த்து துக்கம் விசாரிக்கிற அளவுக்கு தில்லு இல்லை. ஆனால் படம் பேர் கில்லி, படம் பேர் சுறா. எல்லா படம்லாம் பாருங்கள், அப்படியே பயங்கரமாக பழம் மாதிரி இருக்கும். யாருமே பயந்துருவாங்க. நிஜத்தில் எங்கேப்பான்னா ஆளை காணோம், அட்ரஸே இல்லை. அப்போ அது நிஜம் தரை வேற திரை வேற, தெரியுதா? பெரிய கூட்டணி, பிரம்மாண்ட கூட்டணி. விசிகா இருக்குது, காங்கிரஸ் இருக்குது, லெஃப்ட் இருக்குது, மதிமுக இருக்குது, அப்புறம் சிறிய கட்சிகள்லாம் இருக்காங்க, டிஎம்டிகே இருக்குது. விஜய் என்ன பண்ணுறாருன்னா, அந்த கூட்டணி கட்சிகளுக்கு இருக்கக்கூடிய அந்த வாக்குகள் அவங்களுக்கு போனது அதெல்லாம் நிறைய எடுக்கிறாரு. குறிப்பாக விசிகா ஓட்டம், காங்கிரஸ் ஓட்டு, கிறிஸ்துவர்கள் ஓட்டு, இளைஞர்கள் ஓட்டு நிறைய எடுக்கிறாரு, பெண்கள் ஓட்டு. நம்ம விஜய்தே நாங்கள் போகிறது விஜய்க்கு தான் போடுவோம். டிவிக்கு தான் எல்லாமே ஓட்டு போடுறதுக்கு இருக்காங்க. என்னை பொறுத்த வரைக்கும் விஜய்ன்னு தான் நினைக்கிறேன். இப்போதைக்கு விஜய் தானே பேசிக்கிறாங்க. எடப்பாடி பழனிசாமிக்கு கிராஃப் மேலே போகுது. ஏன் மேலே போகுது? எடப்பாடி பழனிசாமி திடீர்னு எல்லாருக்கும் பிடிக்கிற மாதிரி ஆகிட்டாரா? இல்லை பயங்கரமாக ஒலிம்பிக் மாதிரி எங்கே ஓடி ஓடி பிரச்சாரம் பண்ணுறாரா? இல்லை அப்படின்னு நம்ம கேட்கும்போது என்ன சொல்கிறாங்கன்னா, விஜயால் திமுகவுக்கு ஒரு நெருக்கடி நாளுக்கு நாள் அதிகமாகி கொண்டிருக்கிறத நம்ம பார்க்கணும். விஜய் அம்பலப்படுத்துறாருல கார்த்தி சிதம்பரம். இது மாதிரி காங்கிரஸ் கட்சியில் எத்தனை எம்பிக்கள் இல்லை எத்தனை காங்கிரஸ்காரர்கள் விஜய் அம்பலப்படுத்துறீங்க நீங்கள்? அப்போ ஒரு கள்ள நட்பு உங்களுக்குள்ளே இருக்குல்ல, நாளைக்கு மேபி தேர்தலுக்கு முன்னாடி திருப்பி சேர்ந்துக்கலாம். எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். வணக்கம் சார், நேயர்களுக்கு அன்பு வணக்கம். விஜய் போற இடங்களில் கூட்டம் வருதே தவிர விஜயோட தவிர்க்க வேட்பாளர்கள் போற இடங்களில் கூட்டம் இல்லை. இப்போ விஜய்க்குமே கூட ஒரு இடங்களில் கூட்டம் இருக்க தவிர நேற்றுக்கு வீடியோ பார்த்தோம், ஒரு கிராமங்களில் போறார், கூட்டம் இல்லாமல் தான் இருக்கும். ஸோ இப்படி இருக்கிற நிலைமையில ஒரு மாற்றம் வரும்னு அவர் நம்புறது நடக்கும்னு நினைக்கிறீங்களா? சார், அவங்கவுங்க நம்பிக்கை அவங்களது சார். நான் அதை குறைச்சி மதிப்பிடலை சார். நான் ஒரு பத்திரிகையாளராக எனக்குன்னு நான் தெருவா போய் பார்க்குறேன். நான் ஏன் இப்படி பேசுகிறேன்னா, நான் தமிழ்நாடு கிட்டத்தட்ட ஒரு வாட்டி ஃபுல்லாக சுற்றுறேன், இன்னொரு வாட்டி பாதி சுற்றிட்டு இப்போ மறுபடியும் சுற்றிக்கிட்டு இருக்கிறேன். இந்த தேர்தலுக்காக நான் ஒரு 2 வாட்டி போயிட்டு வரேன். எனக்கு விஜய் அவர்களுக்கு ஓட்டு போடுவீங்களா? ஓட்டு போடுவேன். வேட்பாளருக்கு ஓட்டு போடுவீங்களான்னா இல்லைங்க, அது பார்க்கணுன்றாங்க. அப்போ அங்கேயே முரண் இருக்குது. ஆனால் இவங்கெல்லாம் என்ன சொன்னாங்க, விஜய் வந்தால் நல்லாயிருக்கும். அது யார் தான் சொல்லலை? விஜய் வந்தால் நல்லா தான் இருக்கும். ஆனால் விஜய் ஜெயிப்பாருன்னா அது தெரியாது, மாட்டார், ஜெயிக்க மாட்டார். வந்தால் நல்லாயிருக்கும். நீங்கள் ஓட்டு போடுவீங்களா? அது நாங்கள் கஷ்டங்க, போடுறது கஷ்டங்க. நாங்கள் எப்பயுமே திமுகவுக்கு தாங்க போடுவோம். நாங்கள் எப்பவுமே அதிமுகவுக்கு தாங்க போடுவோம். அப்போ விஜய் வந்ததுனால திமுகவுக்கும் அதிமுகவும் லீவ் விட்டு வீட்டுக்கு அனுப்பிச்சிடலாமா களத்துலேருந்து? இல்லை விஜய் கடலூர் பிரச்சாரம் பண்ணல, நீங்களும் போய் கடலூரில் ஓட்டு கேட்கக்கூடாது. இப்போ விஜய் கடலூருக்கு போய் பிரச்சாரம் பண்ணலன்னு இவங்க 2 பேரும் நான் லீவ் விட்டாங்களா? கடலூரில் அதிமுக வேட்பாளர்கள் ஓட்டு கேட்கலையா, இல்லை திமுக வேட்பாளர்கள் ஓட்டு கேட்கலையா? அந்த கட்சி தலைமையிலும் போகிறாங்க. பட் இங்கே கடலூரில் தாவேக வேட்பாளர் ஓட்டு கேட்குறாங்க. ஆனால் அவங்களுக்கு விஜய் அளவுக்கு வசீகரமோ இல்லை இன்ஃப்ராஸ்ட்ரக்சரோ இல்லை திமுக அதிமுகவுக்கு அளவுக்கு அந்த களத்தில் முட்டி மோதுற அளவுக்கு அந்த வசதிகள் இல்லை, வாய்ப்புகள் இல்லை. அதை ஏற்படுத்தி கொடுக்குறது யார்? அந்த 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 பொதுமக்கள்கிட்ட உங்கள் உள்ளூர் வேட்பாளர் இவர் தான், நான் இவரை தான் நிறுத்தியிருக்கேன் பண்ருட்டியில், நான் இவரை தான் கடலூரில் நிறுத்தியிருக்கேன், நான் இவரை தான் குறிச்சிப்பாடியில் நிறுத்தியிருக்கிறேன், இவர் தான் உங்களுக்கு உண்டான நெய்வேலி வேட்பாளர் அப்படின்னு யார் சார் கடலூர் மக்கள்கிட்ட பிரச்சாரம் பண்ணோம்? கடிலம் ஆற்றுல தண்ணி வர்றதில்ல, எப்போனா தான் மழை டைமில் வருது. இந்த கடிலம் நம்ம இதுனா எப்படியே யோசிக்கணும். இது உப்பு காற்று அதிகமாக வர ஒரு மாவட்டம் கடலூர், வேலை வாய்ப்புகள் இல்லை, முந்திரி தான் இருக்குது. அந்த முந்திரியும் நம்ம சரியாக பதப்படுத்தி போதிய அளவுக்கு வருமானம் விவசாயிக்கு கிடைக்கல, அது முதலாளிக்கு தான் போகுது. அதே மாதிரி உங்களுக்கு இங்கே பலாமரம் இருக்குது, ஆனால் அந்த பலாமரம் இன்னும் அதை நல்லா பண்ணணும். ஏதோ ஒன்று இருக்கணும் இல்லையா சார்? கடலூருக்கும் உங்களுக்கும் சம்மந்தமே இல்லையா சார்? வெறும் கூட்டத்தை வச்சு ஒட்டுறீங்க. அப்படியே
கடலூர் வெயில் தெரியுமா? கடலூர் வேலை வாய்ப்பு தெரியுமா? கடலூரில் படிப்பு எவ்வளோ பின்தங்கி இருக்குது தெரியுமா? கடலூரில் போதிய அளவுக்கு விவசாயத்துக்கு தண்ணி கிடைக்கல தெரியுமா? நெய்வேலியில் எவ்வளோ பிரச்சனை இருக்குது தெரியுமா? நெய்வேலி சுற்றி இருக்கிறவங்களுக்கு வேலை தருவோம் நாங்கள் தரலை. எதுனா தெரியுமா? அந்த கடலூருக்கு போய் உழைக்கிறதுக்கு உங்களுக்கு கஷ்டமாக இருக்குது. ஆனால் மக்கள் ஓட்டு போடுவாங்கன்னு ஒரு சில பேர் முட்டு கொடுத்துட்டு இருக்காங்க. எப்படி அது பேச முடியும்? நான் வந்து அவர் ஓட்டே வாங்க மாட்டார், அவர் அப்படியே இந்த தேர்தலில் தோற்று போயிடுவாருன்னு அப்படிலாம் சொல்லலை. அவர் முதலமைச்சர் ஆவது என்பது வாய்ப்பே இல்லை அப்படின்றத நான் ஆணித்தனமாக நம்புகிறேன். அவர் ஆணித்தனமாக அவர் முதலமைச்சர் ஆவார்னு நம்புகிறார், அவ்வளோதான். இப்போ அப்போ எடப்பாடி பழனிசாமி வந்து முதலமைச்சர் ஆகிடுவாரா அப்படின்னா அவரு நம்புறாரு, உழைக்கிறாரு. சரி, ஸ்டாலின் சார் இதுவரைலாம் திமுக 2 வாட்டி ஜெயிச்சதே கிடையாது, அவர் நம்புறாரு, அது கரெக்டா? அவர் நம்புறாரு, உழைக்கிறாரு. இவரு நம்புறாரு, உழைக்கல. அவங்க 2 பேரும் நம்புறாங்க, உழைக்கிறாங்க. நீங்கள் நம்புறீங்க, நான் உழைக்கல. இவ்வளோதான் வித்தியாசம் உங்களுக்கும் ஆகும். இதில் எதனா கருத்து வேறுபாடு இருக்கா? நான் இல்லாத பொல்லாதேன்னு சொல்லிட்டேனா? இல்லை கடலூருக்கு போகிறேன்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி எப்போனா பயணத்தை கேன்சல் பண்ணாரா? இல்லை முதலமைச்சர் கடலூருக்கு வந்து நான் போகல, வெயில் அதிகமாகுதுன்னு எதனா தேர்தல் பரப்புரையை ரத்து பண்ணாரா? இல்லை உதயநிதி ஸ்டாலின் கடலூர்னா என்ன தெரியாதா? உழைக்கிறாங்கல்ல, மக்களை சுற்றி சுற்றி வராங்கல்ல, ஓட்டு கேட்குறாங்கல்ல. சார், திராவிட கட்சிகள் ஊழல் பண்ணியிருக்குது, அமைச்சர்களுக்கு கெட்ட பேர் இருக்குது. இதெல்லாம் அம்பலப்படுத்தி போய் மக்கள்கிட்ட உழைச்சி இதை சொல்லி ஓட்டுக்கு வாங்க வேண்டியது யாரோட வேலை? இந்த வேலையை யார் செய்யணும்? நாங்கள் பத்திரிகையாளர்கள் அதிகமாக பண்ணால் வேறு சில பிரச்சனைகள் வரும் அரசுலேருந்து. விஜய்க்கு பண்ணலாம்ல, விஜய் அவர்களை கைது செய்ய மாட்டாங்கல்ல, சிறையில் வைக்க மாட்டாங்கல்ல, அவர் வழக்கு தொடரலாம்ல. இப்போ பத்திரிகையாளர்களுக்கு என்ன சார் இருக்குது நாட்டில் பாதுகாப்பு? எந்த ஆட்சி காலத்துலையும் இல்லை. நாங்களே இவ்வளோ பேசுகிறோம், இவர் என்ன சார் பேசுகிறாரு? இவர் என்ன பண்ணுறாரு? அரசுக்கு எதிராக மத்திய அரசுக்கோ மாநில அரசுக்கோ என்ன பண்ணிட்டார் இவர்? ஒரு திரும்ப கூட எதிர்த்து இவர் போடல. அறப்போர் இயக்கம் ஜெயராமன் அன்றைக்கும் ஊழல் இருக்குது அதிமுக ஆட்சி காலத்தில்னு சொல்லிட்டு விளம்பரம் பண்ணிக்கிட்டு பத்திரிகையாளர் சந்திப்பு நடத்திட்டு ஒரு சில அறிக்கைகள் தரவுகள் கோர்ட்டில் வழக்கெல்லாம் தொடர்ந்தார். இன்றைக்கும் திமுக ஆட்சி காலத்தில் உணவு துறையில் வந்து ஊழல் நடக்குது. சக்கரபாணி அவர்களோட துறையில் ஏகப்பட்ட சிக்கல் இருக்குது. நேரு அவர்களோட துறையில் இது தவறு நடக்குது. ஈவாவேலு துறைகளில் இது நடக்குது. இதெல்லாம் நாட்டு மக்களில் பிரச்சனை இருக்குது. இன்றைக்கும் அறப்போர் இயக்கம் வந்து போராட்டம் பண்ணி கடைசியாக உங்கள் ஓட்டை வந்து விற்காதீங்க, உங்கள் ஓட்டு காசுக்கு இல்லைன்னு சொல்லி இன்றைக்கி காலையில் ஒரு நிகழ்ச்சி நடத்துகிறாங்க. என்ன அந்த அறப்போர் ஜெயராமனுக்கு இருக்கிற தைரியத்தில் கால்வாசி இருக்குதா தாவேக தலைவர் விஜய் அவர்களுக்கு? எது அரசியல்? இவர் நினைக்கிறாரு இந்த பாட்டு போட்டு கூட்டம் பயங்கரமாக வர்றது, வண்டியில் 4 பேர் விழுறது, ஒருத்தர் இறந்து போகிறது, 40 பேர் இறந்தப்போ திரும்பி ஓடுறது. அந்த படத்தில் சொல்லுது வீரமான கதை ஒன்று சொல்லட்டுமான்னு. எங்கே கரூர் சம்பவத்தை காட்டி சொல்லுங்க பார்க்கலாம் வீரமான கதை. நாங்கள் தான் பார்த்தோமே இவர் வீரத்தை, இவர் எப்படி ஓடி வந்தாருன்னு. வீரம் எங்கே சார் வெளிப்படணும்? எங்கே பேராபத்து இருக்கோ, பேராபத்து இருக்கிற இடத்துல வெளிப்படுறது தான் வீரம். சாது மிரண்டால் காடு கொள்ளாதுன்னு வாங்க. சரி, இவர் சாதாவே வச்சுக்கிறா, இல்லை இவர் வந்து பயங்கரமாக வந்து ஒரு பெரிய வீரராக இருக்கட்டும். இவர் கோவம் இதுவரையில் எங்கே கரூரில் வெளிப்பட்டுச்சு? இறந்தவங்களை வீட்டில் போய் அங்கே போய் பார்த்து துக்கம் விசாரிக்கிற அளவுக்கு தில்லு இல்லை. ஆனால் படம் பேர் கில்லி, படம் பேர் சுறா. எல்லா படம்லாம் பாருங்க அப்படியே பயங்கரமாக பழம் மாதிரி இருக்கும், யாருமே பயந்துருவாங்க. நிஜத்தில் எங்கேப்பானா ஆளை காணோம், அட்ரஸே இல்லை. அப்போ அது நிஜம் தரை வேற திரை வேற, தெரியுதா? அதை தான் சொல்கிறேன். இதெல்லாம் மாற்றிக்கங்க. காலங்கள் மாறும், காலம் வசப்படும், வசந்த காலம் வரும், நீங்கள் முதலமைச்சர் ஆகலாம். நீங்கள் சார், அவருக்கு வந்து நிறைய பேர் ரசிகர்கள் இருக்கிறாங்க, அவங்க ஓட்டு போட போகிறாங்க, 100% ஓட்டு போடுவாங்க. மக்கள் ஓட்டு போடணும்னா மக்கள் பற்றின புரிதல் வேறு, ரசிகர்கள் பற்ற புரிதல் வேறு. அது இன்னும் புரியலையேன்றதான் நம்மளோட கருத்தாக்கம். ஒருவேளை விஜய் ஜெயிக்கலைன்னா கூட, விஜயோட வேட்பாளர்கள் ஜெயிக்கலைன்னா கூட, ஆனால் யார் ஜெயிப்பாங்க அப்படிங்கிறத தீர்மானிக்கிற ஒரு சக்தியாக அவங்க இருப்பாங்க. குறிப்பாக இப்போ கிறிஸ்தவர்கள் ஓட்டு, சிறுபான்மையினர் ஓட்டு விஜய் வாங்குவார். கடற்கரையில் கடற்புறத்து மீனவர்களோட ஓட்டை பெரும்பான்மை வாங்குற வகையில் திமுகவை பாதிக்கப்படும். கவர்மெண்ட்டுக்கு எதிரான ஓட்டுகளை பிரிக்கிற வகையில் அதிமுக பாதிக்கப்படும். இப்படி பல்வேறு தரப்புகள் சொன்னாங்க. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சார்? ஒரு சில கருத்து கணிப்பில் இப்போ என்ன சொல்லுதுன்னா, அதிமுக முந்துகிறது, சமதளத்தை தாண்டி இப்போ அவங்களுக்கு ஒரு சில சதவீதம் கூடுது. அதுக்கு காரணம் விஜய் அவர்கள் திமுக ஓட்டை நிறைய இடத்துல பிரிக்கிறாரு. அதிமுக அவங்களோட வாக்கு வங்கியை வாங்குறாங்க. விஜய் அவர்கள் திமுக கிட்டேருந்து காங்கிரஸ் கட்சி விசிகாலேருந்து ஓட்டுகளை நிறைய எடுக்கிற காரணத்தினால திமுக கூட்டணி பலமாக, அதாவது திமுகவுக்கு பலம் திமுகவோட கூட்டணி, பெரிய கூட்டணி, பிரம்மாண்ட கூட்டணி. விசிகா இருக்குது, காங்கிரஸ் இருக்குது, லெஃப்ட் இருக்குது, மதிமுக இருக்குது, அப்புறம் சிறிய கட்சிகள்லாம் இருக்காங்க, டிஎம்டிகே இருக்குது. விஜய் என்ன பண்ணுறாருன்னா, அந்த கூட்டணி கட்சிகளுக்கு இருக்கக்கூடிய அந்த வாக்குகள் அவங்களுக்கு போனது அதெல்லாம் நிறைய எடுக்கிறாரு. குறிப்பாக விசிகா ஓட்டம், காங்கிரஸ் ஓட்டு, கிறிஸ்துவர்கள் ஓட்டு, இளைஞர்கள் ஓட்டு நிறைய எடுக்கிறாரு, பெண்கள் ஓட்டு. இப்போ இந்த பெண்கள் ஓட்டு தான் 1000 ரூபா கொடுத்து முதல்வர் கவர்ந்து அந்த திட்டம் மூலயமா பண்ணியிருந்தாரு. ஆனால் இது கொஞ்சம் சிக்கலாக இருக்குன்ற மாதிரி வருது. இப்போது
இந்த லாஸ்ட்டு ஒரு வாரமாக வரக்கூடிய கருத்து கணிப்பு. எனக்கு கருத்து கணிப்பில் பெருசாக வந்து நம்பிக்கை கிடையாது. பட் இந்த ஒரு விஷயம் நிறைய கருத்து கணிப்பு சொல்லுது. எடப்பாடி பழனிசாமிக்கு கிராஃப் மேலே போகுது. ஏன் மேலே போகுது? எடப்பாடி பழனிசாமி திடீர்னு எல்லாருக்கும் பிடிக்கிற மாதிரி ஆகிட்டாரா, இல்லை பயங்கரமாக ஒலிம்பிக் மாதிரி எங்கே ஓடி ஓடி பிரச்சாரம் பண்ணுறாரா, இல்லை அப்படின்னு நம்ம கேட்கும்போது என்ன சொல்கிறாங்கன்னா, தேர்தல் வாக்குறுதி நல்லா இருக்குது. ரெண்டாவது, விஜய் வந்து திமுக ஓட்டை அதிகம் பிரிக்கிறார். இப்போ தேர்தல் வாக்குறுதி, அதிமுக பிரச்சாரம், விஜய் அவர்கள் ஓட்டை திமுக பிரிக்கிறது. இந்த 2 காரணங்களால் தாவேக்கா வந்து திமுகவோட ஓட்டை அதிகமாக எடுக்கு. அப்போ அதிகமான ஓட்டு கடந்த தேர்தலில் வச்சுருந்தது திமுக. அப்போ அதிலிருந்து அதிகமான ஓட்டை எடுக்கிறீங்கன்னா அந்த அணி பலவீனமாகும். இதை தான் சொல்கிறாங்க. பட் இது நடக்கிறதுனால விஜய் எப்படி முதலமைச்சர் ஆவார்? இல்லை இது நடக்கிறதுனால விஜய்க்கு எப்படி ஒரு 10 எம்எல்ஏ கிடைப்பாங்க? நான் ஃபஸ்ட்லேருந்தே என்ன சொல்கிறேன்னா, போட்டி 2 கட்சிக்கு நடுவில் தான். ஒன்று அதிமுக, ஒன்று திமுக. கிராமங்களில், நகரங்களில் திமுக வர்சஸ் அதிமுக. பட் இவர் ஃபோக்கஸ் எங்கே இருக்குன்னா நகரங்களில் தான் இருக்குது விஜய் சார். குறிப்பாக சென்னையிலும் திருச்சியிலேருந்து அவர் இந்த வேட்பாளர் போட்டிருக்காரு, அங்கே பிரச்சாரம்லாம் பண்ணுறாங்க. அப்போ அந்த இடத்துல அதிக ஸ்ட்ராங்காக இருக்கிறது ஜோன் வைஸாக பார்க்கும்போது டிஎம்கே. அப்போ அந்த இடத்துல ஜோன் வைஸாக ஸ்ட்ராங்காக இருக்கிற கட்சியை போய் விஜய் அதிகமாக அடிக்கிறாருன்னா அவர் மறைமுகமாக அதிமுகவுக்கு வாக்குகள் கிடைக்கும். இதே வந்து ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி இல்லை 4 மாதத்துக்கு முன்னாடி என்ன இருந்ததுன்னா, விஜய் அவர்கள் அதிமுக ஓட்டை தான் அதிகமாக எடுக்கிறாரு, அரசுக்கு எதிரான ஓட்டு தான் விஜய் அரசுக்கு எதிராக பேசுகிறாரு, திமுகவை எதிர்க்கிறாரு, பாஜகவை எதிர்க்கிறார். அப்போ 2 அரசுகளுக்கும் எதிரான வாக்குகள் கணிசம். அந்த ஓட்டை விஜய் எடுத்துட்டாருன்னா அதிமுகன்ற ஒரு கட்சி வந்து 3வது இடத்துக்கு போயிடும், பாதாளத்துக்கு போயிடும், அவங்க தொடர் தோல்வி வரும்ன்ற மாதிரி தான் பேச போகிறது. அன்னைக்கு வந்த கருத்து கணிப்புகள் அப்படி சொல்லிச்சு. அப்போ அதிலிருந்து அந்த டேட்டா, இதிலிருந்து இந்த டேட்டா எடுத்து நம்ம மக்களுக்கு சொல்கிறோம், அவங்க முடிவு பண்ணிக்க போகிறாங்க. பட் 2 டேட்டாவும் ஒன்று என்ன சொல்லுதுன்னா, விஜய் முதலமைச்சர் ஆகிறத யாரும் சொல்லணும். அது உண்மையாக எடுக்கிறாங்களோ இல்லை காசு வாங்கிட்டு எடுக்கிறாங்களோ அது அவங்களுக்கு வெளிச்சம், இல்லை அதுதான் உண்மை, இல்லை அதுதான் தரவு அப்படின்றது நான் சொல்ல முடியாது. ஏன்னா நான் அந்த சென்சஸ் எடுக்கலை. ஆனால் அதுலேருந்து வரக்கூடிய அந்த சமிக்கைகள்லாம் பார்க்கும்பொழுது விஜயால் திமுகவுக்கு ஒரு நெருக்கடி நாளுக்கு நாள் அதிகமாகி கொண்டிருக்கிறத நம்ம பார்க்கணும். அது இன்னொன்று பார்த்தீங்கன்னா, திமுக கூட்டணியில் காங்கிரஸ் இருக்குது. விஜய் என்ன சொல்கிறார், காங்கிரஸ் வாக்குகள் எங்கள் பக்கம் தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறார். இல்லை அதுதான் அந்த ஒரு 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 கள்ள உறவு காங்கிரஸுக்கும் தாவேக்காக்கும் வந்திருக்கிறது. மாணிக்கம் தாக்கூர் போன்றவர்கள் இன்னும் மென்மையாக தான் கையாளுறாரு. விஜய் அவர்களை கடுமையாக, அதாவது எங்கள் கூட்டணியோட தலைவர் முதல்வர் ஸ்டாலின், எங்கள் கூட்டணியுடைய தலைமை கட்சி திராவிட முன்னேற்ற கழகம், அதை யாருன்னா விமர்சனம் பண்ணால் நாங்கள் கூட்டணியில் சும்மா விடமாட்டோன்ற அந்த கோபம், அந்த இது வந்து கூட்டணியில் நிறைய கட்சிகள் பெருசாக வெளிப்படுத்தலை. விஜய் அவர்களை யாரும் இன்னும் சீண்டலை. ஆனால் காங்கிரஸு சப்போர்ட்டே பண்ணுது. ஐயா பிரவீன் சக்கரவர்த்தி சொல்கிறாரு, விஜய் அப்படிலாம் கடந்து போக முடியாது, விஜய் நிறைய ஓட்டு வாங்குவார். கார்த்தி சிதம்பரம் 1000 விமர்சனம் இருக்கும். மாங்குடியின் சட்டமன்ற எம்எல்ஏ வச்சுக்கிட்டு அவர் பேசுகிறாரு. இங்கே இருக்கிறார் ஒருத்தர் டாக்டரு, அவர் வந்து என்ன இங்கே பண்ணுவார், இல்லை அவங்க தலைவர் வந்து உழைப்பாரா, அவர் எங்கே வந்து பார்க்குறது, எங்கே போய் பார்க்குறது, ஒரு அரசியல்வாதினா மக்கள் பார்க்குற மாதிரி இருக்கணுமா, பழகிற மாதிரி இருக்கணுமா, நடிகரை நம்பி பின்னாடி போனால் என்னென்னலாம் ஆகும்னு சொல்லிட்டு அவர் புட்டு வச்சு பிரச்சாரம் பண்ண. கார்த்தி சிதம்பரத்துக்கு வர கோவம், வர அந்த காங்கிரஸ்காரன் ஜெயிக்கணுன்ட்டு அங்கே லோக்கலில் அவர் கட்சிக்காரரு, அவங்க சீட்டு வாங்கி கொடுக்குறாங்க, அவங்களுக்கு பழக்கப்பட்டவர், மாங்குடி நட்பாக இருக்கிறாரு, ரைட்டு பேசுகிறாரு. ஆனால் அதில் விஜயை வந்து சண்டை வலிக்கிறாருல, விஜய் அம்பலப்படுத்துகிறாருல கார்த்தி சிதம்பரம். இது மாதிரி காங்கிரஸ் கட்சியில் எத்தனை எம்பிக்கள் இல்லை எத்தனை காங்கிரஸ்காரர்கள் விஜய் அம்பலப்படுத்துறீங்க நீங்கள்? அப்போ ஒரு கள்ள நட்பு உங்களுக்குள்ளே இருக்குல்ல, நாளைக்கு மேபி தேர்தலுக்கு முன்னாடி திருப்பி சேர்ந்துக்கலாம், இல்லை திருப்பி வந்து அதாவது சேர வேண்டிய முயற்சி தடுக்கப்பட்டது, திருப்பி மறுபடியும் இந்த வரன் பார்ப்பாங்க, பொண்ணு பார்க்குறது, அந்த பொண்ணு மேலே ஈர்ப்பு இருக்கும், ஆனால் அது முடியாது. அப்புறம் வேறு ஒரு 2 பொண்ணு பார்த்துட்டு அப்புறம் திருப்பி மறுபடியும் அந்த பொண்ணுக்கு மறுபடியும் ஜாதகம் பார்ப்பாங்க மறுபடியும். அந்த மாதிரி இருக்குது காங்கிரஸோட நிலைமை. அவரும் காங்கிரஸில் நல்ல காங்கிரஸ் கெட்ட காங்கிரஸ், இவரை ஏற்றுக்கிட்டா நல்ல காங்கிரஸ், இவரை ஏற்றுக்கணும்னா கெட்ட காங்கிரஸ். அப்போ வாயை திறந்து சொல்லுங்கள். ராகுல் காந்தி பிரச்சாரத்துக்கே வரமாட்டேன்றார் சார் இங்கே. அது கார்கே ஒருத்தர், எல்லாம் அவர் தான் முடிவு பண்ணுவார். அவருக்கு தமிழ்நாட்டில் என்னென்ன நடக்குது கேளுங்க தெரியாது. எதுக்கு இப்படி ஒரு ஆள்? இப்போ பிஜேபியை நீங்கள் குறை சொல்கிறீங்க, பிஜேபி தலைவர்கள் வராங்க போகிறாங்க உழைக்கிறாங்கல்ல சார். கொள்கை வந்து தனியாக இருக்கட்டும் சார் ஒரு சைடு. அந்த கொள்கை நல்ல கொள்கை இல்லை தான், அந்த கொள்கையை மக்கள் பெருசாக ஏற்றுக்க மாட்டாங்க. அவங்க வந்து உழைக்கிறாங்களா இல்லையா? மத்திய அமைச்சரை ரிசைன் பண்ணிட்டு போய் எம்எல்ஏ நில்லுபானின்றான் அனுப்புகிறான் பிஜேபி. நீ வந்து அமைச்சராக இருந்தது போதும், முடிஞ்சால் உங்கள் ஊரில் போய் எம்எல்ஏ வாய் வா அப்படின்றதான் அதுக்கு அர்த்தம். காங்கிரஸில் இருந்தால் ஒத்துக்குவாங்களா? என்னது எம்எல்ஏவா, நான் அமைச்சராக நல்லா தானே இருக்குது, அப்படியே விடுங்க ப்ளீஸ். நல்லா சொகுசான வாழ்க்கை சார் மத்திய அமைச்சர். அதை விட்டு ஒரு எம்எல்ஏ ஆகி அவினாசியில் என்ன சார்
ஒரு மத்திய அமைச்சர்னா நீங்கள் காஷ்மீர்லேருந்து கன்னியாகுமரி வரலாம் நீங்கள் உங்கள் செல்வாக்கு சார். எப்போ வேணால் போகலாம் வரலாம். எம்எல்ஏ என்ன பண்ண போகிறாரு? இந்த சட்டமன்றத்தில் உட்காந்துட்டு அங்கே முதலமைச்சர் பேசும்போது இவர் வந்து சபாநாயகர்கிட்ட அனுமதி வாங்கணும். பார்லிமெண்ட்டில் எப்படி இருக்கும் மினிஸ்டர், சென்ட்ரல் மினிஸ்டர், யூனியன் மினிஸ்டர் ஆஃப் ஸ்டேட்டுன்னா பிஜேபி அனுப்புது, கீழே இறக்கி அனுப்புது, கீழே போய் ஆடு, கட்சியை வளர்க்குறதுக்கு என்னவா பண்ணு. காங்கிரஸில் இது மாதிரி என்ன எடுத்துக்காட்டு இருக்குது? கூட்டணியை உறவாடி பிரச்சனையை உருவாக்கி 3 சீட்டு எக்ஸ்ட்ரா வாங்கி இவ்வளோ பிரச்சனைக்கும் புள்ளியார் சொல்லி போட்டு சம்மந்தமே இல்லாமல் டிஎம்டிகே இந்த பக்கம் வந்தது. எடப்பாடி பழனிசாமி ஏலத்தை ஏற்றி விட்டுட்டு அந்த கட்சிக்கு கம்மியாக இருக்கிற சீட்டுக்கு அவர் இது பண்ணுறது பதிலாக கம்மியாக ஏற்றி விட்டுட்டு உங்ககிட்ட தள்ளி விட்டார். புத்திசாலி தினமா நீங்கள் இன்றைக்கி வச்சுக்கிட்டு சீட்டையும் சரியாக கொடுக்கல மற்றவங்களுக்கு, அதனால் வந்த பிரச்சனையை வெளியிலையும் சொல்ல முடியல. அரசியல் போயிட்டுருக்கு. தேர்தல் முடிவு வந்தால் தான் தெரியும். இவ்வளோ பிரச்சனைக்கு காரணம் யார்? விஜயால், காங்கிரஸால், பிரேமலதா விஜயகாந்தால், திமுகவுக்கு இதெல்லாம் வந்து தலைவலி. அதுமாதிரி நீங்கள் இன்னொன்று பிரேமலதா விஜயகாந்த் வந்தது பற்றி சில விமர்சனம் வைக்கப்பட்டது. அவங்களுக்கு அதிக தொகுதிகள் கொடுத்துட்டாங்கன்னு வைக்கப்பட்டது. ஆனால் இன்னைக்கு பிரச்சாரத்தில் அவங்க தான் கொஞ்சம் ஓரளவுக்கு அதிகமாக பிரச்சாரம் போய் பண்ணிட்டு அது வரவே இருக்கணும். அவங்க வாங்கின சீட்டுக்கு அவங்களுக்கு திமுக கொடுத்ததுக்கு அவங்க கைமாறு செய்கிறாங்க. கிராட்டிடியூட். அதை நம்ம தப்பு சொல்ல முடியாது. அவங்க 10 சீட்டு வாங்கினாங்க, ஒரு எம்பி ஆகிருக்காங்க, சந்தோஷத்தில் இருப்பாங்க. இந்த சந்தோஷத்தில் இருக்கவங்க அதிகமாக உழைப்பாங்க, சோகமாக இருப்பாங்க, வருத்தத்தில் இருக்கவங்க கம்மியாக உழைப்பாங்க. அது யதார்த்தம். அதில் நியாயம் இருக்குது. பிரேமலதா விஜயகாந்த் தொடர்ந்து இன்னும் எவ்வளோ நாள் இருக்கோ அவங்க கடுமையாக உழைக்கணும். அதோடு நிறுத்தாமல் நேராக புறப்பட்டு போய் விஜயகாந்த் மனசில் நினச்சிக்கிட்டு விஜயை வச்சு வாங்குவாங்கன்னு வாங்கணும். விஜயகாந்த் ஸ்டைலில் நீ என்னெல்லாம் சொன்னப்பா, தங்கத்தை தொலைச்சிட்டோம், வைரத்தை எடுக்க மாட்டோம், நான் சும்மா தானே இருந்தேன், எங்கள் கட்சியை கூப்பிட்டுருக்கலாம்ல நீ, இல்லை எங்கள் கூட கூட்டணி வந்திருக்கலாம்ல, அப்போ உனக்கு அதெல்லாம் இஷ்டம் கிடையாது, உங்கள் இஷ்டத்துக்கு நீ பண்ணுவேன், உழைக்க மாட்டேன். இதில் வந்து ஸ்டாலின், அதான் அண்ணன் இப்போ புதுசாக ஸ்டாலின் வந்து பிரேமலதா அவர்களுக்கு அண்ணன் ஸ்டாலின் அவர்களின் கேட்கறதுக்கு நீ என்ன இருக்குன்னு போய் அங்கே கேட்கணும். திருச்சி கிழக்குலையும் பெரம்பூர்லேயும் வந்து பிரேமலதா பிரச்சாரம் பண்ணணும். அதுதான் அரசியல் சார். சார் அரசியல்வாதிகள் கரெக்டாக முழு நேரம் பண்ணுறாங்க, அரசியலாக பேசுகிறாங்க, அரசியல் பண்ணுறாங்கன்னா நம்ம பத்திரிகையாளர்களால் அரசியல் கூர்ந்து கவனிக்கிறவங்களோ அதை பார்த்து சந்தோஷம். அது நமக்கு எப்படின்னா இப்போ ஒரு நல்ல ஃபுட்பால் மேட்ச் பார்க்குற சந்தோஷம், நல்ல ஒரு குத்து சண்டை பார்க்குற சந்தோஷம், நல்ல படம் பார்க்குற ஒரு சந்தோஷம், அந்த அரசியல் அந்த ஆரவாரம் அந்த இதெல்லாம் வந்து நம்ம பார்க்கும்போது ஓகே ரைட்டு, நல்ல சண்டை, நல்ல ஜதை செஞ்சாங்க, இது நல்ல படம், நல்ல காட்சி, இது நல்ல பந்தயம், சபாஷ் சரியான பந்தயம். அப்போ அதுதானே சார் நல்ல. பிரேமலதா இந்த சீசனில் பிரச்சாரம் பண்ணுறதுலாம் கரெக்டு. அதுமாதிரி பிரச்சாரத்தில் வந்து அதிகமாக ஒரு சர்ச்சைக்குள்ளாக இருக்கிறது ஒரு எடப்பாடி பழனிசாமியோட பேச்சு வந்து, அதாவது தலைவர்கள் வந்து ஒருத்தர் இது பண்ணி பேசிப்பாங்கன்னா கூட இப்போ பால்டாயில் போயிருக்கணும், கொரோனாவில் போயிருக்கணும், அந்த மாதிரிலாம் பேசுனது ஒரு கான்ட்ரவர்சி ஆகிருக்கு. எப்படி பார்க்குறீங்க? தானிக்கு தீனி சரியாக போச்சு. அவர் அதானே சொல்கிறாரு. எப்போ அதாவது ஒருத்தரை வந்து அடிமை தொங்கு சட்டமன்றம், தொங்கு சதை அப்படியெல்லாம் பேசும்போது அன்றைக்கி நல்லா இருக்குது. இனி அவர் திருப்பி வந்து கும்மாங்குத்து குத்துறாருன்னா வலிக்குதுன்னா அது எப்படி? நீங்கள் குத்துனீங்க, அவர் வாங்கிக்கிறார், இப்போ அவர் குத்துறாரு, நீங்கள் வாங்கிக்கோங்க, திருப்பி குத்துங்க, அவர் அப்புறம் திருப்பி குத்துவார், மாறி மாறி குத்திக்க வேண்டியதான், மாறி மாறி வாங்கிக்க வேண்டியதான். அவ்வளோதான் அரசியல். இதை எப்படி நம்ம பார்க்குறதுன்றது இல்லை. இப்போ இன்றைக்கி வந்து இல்லை இவர் அவ்வாறு பேசக்கூடாது, ஒரு சிலர் சொல்கிறாங்க அவர் அவ்வாறு பேசக்கூடாது அப்படின்னா அவரை உடம்பை வச்சு கிண்டல் பண்ணியிருக்கிறீங்க, அவரோட குணாதிசயத்தை வச்சு கிண்டல் பண்ணியிருக்கிறீங்க, அவரை மலிவாக பேசியிருக்கிறீங்க, அம்மையார் ஜெயலலிதாவை பேசியிருக்கிறீங்க. அவங்களும் திருப்பி வந்து நீங்கள் ரயிலில் வந்து அது உண்மையோ பொய்யோ தெரியாது, ஒரு கட்டுக்கதையோ தெரியாது, நீங்கள் ரயில் ஏறி வந்தீங்க, அப்படி வந்தீங்க, இப்படி வந்தீங்கன்றாங்க, பால்ட் ஆயிலுன்றாங்க. யாரும் போய் பார்க்க கிடையாது அவர் உண்மையிலே பால்ட் ஆயில் குச்சாரா இல்லை எதுக்குன்றாரு. அதுக்கப்புறம் முதல்வர் வந்து கரோனா வந்துருந்தா நல்ல வேலை அவங்க ஆட்சியில் கரோனா வந்து போயிருந்தா அப்படின்ற மாதிரி ஒரு கருத்து சொல்கிறாரு. அதில் ஒண்டி ஏதோ மறுப்பு சொல்லியிருக்காருன்னு நினைக்கிற மறுநாள், நான் அப்படி சொல்லலைன்ற மாதிரி. மிச்சத்தை எதுவும் அவர் பின்வாங்குற மாதிரி தெரியல. அவர் இன்ஃபேக்ட் இதை ரசிக்கிறாரு. தொண்டர்களும் அவங்களும் சேர்ந்து தலைவா இன்னும் 2 காட்டு தலைவா, இன்னும் இறங்கி ஆடி தலைவா, அச்சு ஆடு, ஏறி ஆடு, உங்காலம் அப்படின்ற மாதிரி இந்த படத்தில் சார்பேட்டா பரம்பரையில் சொல்லுவாங்கள்ல, இது ஊ நேரம் அச்சு ஆடு கபிலான்னுவாங்கள்ல, அந்த மாதிரி அதிமுக காரங்க என்ன பண்ணுறாங்க, இபிஎஸ்ஸை வந்து தலைவர் ஊ நேரம் அச்சு ஆடு தலைவர் அப்படின்ற மாதிரி அவங்க அப்படி இருக்கிறாங்க. சார் நீங்கள் சொல்கிறதுனாலையோ நம்ம சொல்கிறதுனாலையோ இல்லை மக்கள் நினைக்கிறதுனாலையோ இவர்கள் அவங்க போக்கை மாற்றிக்க போகிறா. அவங்களுக்கு வந்து அவங்க பிரச்சாரம் போகும்போது அங்கே கூடி இருக்கிற தொண்டர்கள் தான் அவங்களுக்கு உயிர் நாடி. தொண்டர்கள் கிட்டேருந்து தலைவனுக்கு ஒரு எனர்ஜி வரும், தலைவர்கிட்டேருந்து தொண்டனுக்கு ஒரு எனர்ஜி வரும். இப்போ முதல்வர் ஸ்டாலின் வந்து அதிமுகவை பற்றி ஒரு விஷயத்தை திட்டுறாரு, அது அருவருப்பாக இருக்குது இல்லை ஆபாசமாக இருக்குது. இந்த தொண்டர்கள் அதை ரசித்து அதை வந்து வீராவேசம் ஆகிறாங்கன்னா அதை முதல்வர் ஸ்டாலின் செய்வார். அதே எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி திமுக விமர்சனம் பண்ணுறாரு, இல்லை திமுக தலைவர் கொச்சையாக பேசுகிறாரு, அதிமுக தொண்டர்கள் அதை ரசித்து ஒரு எழுச்சி ஒன்று கிடைக்குதுன்னா அதை எடப்பாடி பழனிசாமி செய்வார். இது எல்லா தேர்தலும் எல்லா கட்சிக்காரர்களும் எல்லா கட்சி தலைமையும் செஞ்சுருக்கு. அதை தான் ஸ்டாலின் அவர்களும் அதை தான் எடப்பாடி பழனிசாமி செய்கிறாங்க. அது வந்து அந்தந்த கட்சியோட நிலைப்பாடு. அதில் எது நல்லது எது கெட்டதுன்னு எனக்கு தெரியாது. இது தொடரும்னா தொடரும்,
ஒவ்வொரு தேர்தலையும் இது தொடர்ந்துக்கு, வர தேர்தல்களையும் இது தொடரும். இப்போ நீங்கள் ஏற்கனவே சொன்ன மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கருத்து கணிப்பு முதல்ல ஒரு மாதிரி வந்துச்சு, இப்போ ஒரு மாதிரி வருது, வந்து ஒரு மாதிரி மாற்றி மாற்றி இருக்குது. இப்போ வர கருத்து கணிப்புகளே சில கருத்து கணிப்புகள் ஒரு மாதிரி இருக்குது, சில கருத்து. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? போட்டி வந்து கடுமையான போட்டி சார். 7% வித்தியாசம் இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு பழைய பாராளுமன்ற தேர்தலை வச்சு தான் நிறைய கருத்து கணிப்புகள் போன மாதம் வரலாம் கொடுத்துட்டு இருந்தாங்க. அப்போ நான் என்ன சொல்லேன்னா, பாராளுமன்ற தேர்தல் வேறு, சட்டமன்ற தேர்தல் வேறு. சட்டமன்ற தேர்தல்னு வரும்போது இவ்வளவு வாக்கு வித்தியாசம் இருக்காது, திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் ஒரு க்ளோஸ் ஃபைட்டு தான் போகுன்றது இந்த கருத்து கணிப்புலாம் வரதுக்கு முன்னாடியிலேருந்து நான் பதிவு பண்ணிட்டு இருக்கேன். என்னோட நிலைப்பாடு, நான் ஊராக போய் பார்க்குறதே எனக்கு அதுதான் வெளிப்படுது. இது வந்து ஒரு கடுமையான போட்டி நிலவுகிறது. சுருக்கமாக சொல்லணும், இல்லை இதில் இன்னும் கொஞ்சம் மேற்கோள் கண்ணா, கிராமங்களில் அதிமுக செல்வாக்குடனும் நகரங்களில் திமுக செல்வாக்குடனும் இருக்கிறது. இதுதான் நான் பார்க்கிறேன். மற்றபடி தாவேக்காவோட தாக்கம் என்பது நகரங்களில் இருக்கிறது, கிராமங்களில் தாவேக்காவோட தாக்கம் என்பது இல்லை. நாம் தமிழர் கட்சியோட தாக்கம் என்பது பரவலாக எல்லா இடத்துலையும் இருக்குது. தென் மாவட்டங்களில் அவங்களுக்கு நல்ல ஒரு எக்ஸ்ட்ரா பலம் இருக்குது. மற்றபடி தாவேக்காவோட நிலைப்பாடு அப்படின்றத பார்க்கணும், நாம் தமிழர் கட்சியோட நிலைப்பாடு அப்படின்றத பார்க்கணும், யார் யார் எப்படி பிரச்சாரம் பண்ண போகிறாங்கன்றதையும் பார்க்கணும். போட்டி என்பது திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் இருக்குது. என்னோட இந்த கருத்து கணிப்புகளை ஒட்டி வரக்கூடிய அந்த தகவல் பார்க்கும்போது கடுமையான போட்டி. இதில் யார் வேணால் ஜெயிக்கலாம். அதிமுக கூட ஜெயிக்கலாம், இல்லை திமுக கூட ஆட்சியை திருப்பி தக்க வைக்கலாம். ரெண்டுத்துக்குமே சாத்தியம் இருக்கிற மாதிரி தான் நான் பார்க்குறேன். மற்றபடி திமுக திருப்பி வந்துடும், 180 சீட்டு ஜெயிச்சிரும், போன வாட்டியோட கூட வரும் அப்படின்னு ஒரு சில கருத்து கணிப்பு வருது. அந்த கருத்து கணிப்பில் எனக்கு வந்து சில கேள்விகள் இருக்குது. மிச்சபடி க்ளோஸ் காலாக போகுது, இது டஃப் எனிபடிஸ் கேம்னு சொல்கிற கருத்து கணிப்பு கிட்டத்தட்ட நானும் அப்படி தான் பார்க்குறேன். நன்றி சார்.